ஏக்கா, சுப்பையான வீட்டில் கல்யாணமாமே அந்த பையனுக்கு உங்களுக்கு பத்திரிக்கை வச்சாவளா? ஆமாக்கா, ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கோங்க. பிள்ளைகளும்லாம் கூட்டிகிட்டு போகணும். அதுக்கு என்னக்கா, ஞாயிற்றுக்கிழமை நல்லதாக போச்சுன்னு நினச்சிக்கோங்க. மித்த நாள்னால் பிள்ளைகளுக்கும் சோத்தை ஒடிச்சிட்டு போகணும். ஞாயிற்றுக்கிழமைனால வீட்டில் கறியெல்லாம் ஆக்கி பிறக்க வேண்டாம், சோறும் அடிக்க வேண்டாம், பிள்ளைகளையும் கொண்டு வந்து சாப்பிட்றலாங்க்கா. ஆமாக்கா, அதுவும் சரிதான். ஆனால் அங்கே கறி போடுதவனு எப்படி தெரியும் உங்களுக்கு? அவள் பொண்டாட்டி பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னுக்கூட்டி அந்த பீட்டுனா என் பையனுக்கு கல்யாணம் கறிச்சோறு தான் போடுவேன், அப்படி தான் போடுவேன், இப்படி தான் போடுவேன்னு சொன்னாக்கா. கொஞ்சம் வசதி உள்ள வீடு தான், நல்லா போடுதான்னு நினைக்கேன். அப்போ சரி சரி, ஒரு 100 150 செஞ்சுட்டு குடும்பத்தோடு போய் சாப்பிட்டு வந்துருங்க. அப்படி முடிஞ்சால் கையில் எடுத்துகிட்டு வந்துடும். கொஞ்சம் காலம்பரை சீக்கிரம் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் கிளப்பி விடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே உள்ள அக்கா தங்கி சண்டைக்கே நம்மளால் நிற்க முடியல. இல்லை அவளோட கிளப்பி வர கூட்டிகிட்டு போகணும். என்ன செய்யணுன்னே தெரிலக்கா. ஏன்டா பள்ளிக்கூடம் 2 நாள் லீவ் விடுதுன்னு எனக்கெல்லாம் மண்டை காயுது. சரிக்கா, நான் போகிறேன். நீங்கள் காலம்பரை இருந்துச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் பிள்ளையோட சத்தம் கொடுக்க சொல்லுங்கள். நான் போகிறேங்க்கா, வீட்டுக்கு வேலை கிடக்கு. பின்ன அவர் வந்தாருனே கணைப்பார். நான் போயிட்டு வரேங்க்கா. சரி போ, நானும் போயிட்டு வரேன். உன்னை நினச்சி உருகி போனேன். யார்கிட்டையும் நினச்சி உருகி போனேன்? அம்மிட்ட சொல்ல வந்துட்டேன். எட்டி கொசு, நான் வாங்கிட்டே பேசலை. தேவையில்லாமல் என்கிட்ட வம்பு இழுக்காத. ஒழுங்கு முறையாக பெயர் பத்துக்க. நான் என்னட்டி வம்பு இழுத்தேன்? முடிய விடுத்தி நீ என்னை அடித்தா நான் உன்னை மிதிப்பேன்ட்டேன். ஐயம்மா, என் வயிற்றுலேயே மிதிச்சிட்டா. இப்போ அடியில் போவா. ஐயம்மா, ஒரு 10 நிமிஷம் நிம்மதியாக இருக்க விடுதாவா நம்மளை? ஏயா வர விட்ட பையவுளே. என்னட்டி இப்போவுமே ஆரம்பிச்சிட்டேலாம் 2 பேரும் உங்கள் சண்டையை? நான் இல்லைம்மா, இவாதாம்மா. என் மக தேவையில்லாமல் என்னைய சொல்லுதாம்மா. அவளாமல் மகளை ஞாட்டிச்சா பொய் சொல்லுதாம்மா ரொம்ப. உங்கள் 2 பேர் துன்பத்தில் எனக்கு நிற்கவே முடியாதுட்டி. சரி, இல்லையா நீங்களா பக்கத்து வீட்டுக்கு காலை கூட இப்படி கேட்டீங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நீ வாங்கி குடிட்டி. எனக்கு ரொம்ப அவசியம் வரும், நீ வாங்கி குடி. 2 பேரும் வாங்கி குடிக்க வேண்டாம். 2 பேரும் வாங்கி குடித்தாலும் புத்தி வர போதில்லை. நாளைக்கு சுப்பையான வீட்டில் கல்யாணம், மட்டன் பிரியாணி போடுறாங்க. வேணும்னா மூடிட்டு 2 பேரும் தூங்குங்க. காலையில் சீக்கிரமாக எழுந்திங்க. அப்போ தான் மண்டபத்துக்கு போக முடியும். அப்போ பெரிய மண்டபத்தெல்லாம் அனுப்புவாவு. அப்போ பெரிய பானிபூரி பாப்கார்ன்லாம் இருக்கும். அப்படி தானே? திங்கணும்னா போதும், எங்கேனாலும் கிளம்பிடுவோம். அப்போ நீ நாளைக்கு வராதட்டி. நீ நாளைக்கு வீட்டில் இருக்க கடையில் வாங்கி தின்னு அம்மாயிட்டேன். சத்தம் போடாமல் 2 பேரும் படுங்கட்டி. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன். அதுக்கும் தும்பப்பாடு படுத்தாதே. பின்ன நாளைக்கு கல்யாணம் விட்டு கூட்டிகிட்டு போக மாட்டேன், பார்த்துக்கோங்க. எப்படி குறக்க விட்டுட்டு மாடு மாதிரி தூங்குது, காமெடியாக இருக்குது. எட்டி அவள் தூங்கிட்டா நீ முடிட்டு தூங்கு. சண்டைகிட்டே எடுத்துட்டு கிடக்காத. பின்ன உன்னை விளக்கமாக தூண்டு அடிச்சிடுவேன். அத்தே எத்தே கிளம்பிட்டீங்களா? எங்கள் அம்மா கேட்டுச்சு. நான் கிளம்பிட்டேன். உங்கள் அம்மா வந்து தெரு முனையில் நிற்க சொல்லி நான் இந்த வந்துடுறேன் எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு. சரி அத்தே, சீக்கிரம் வாங்க, நேரம் ஆயிட்டு பண்டிக்கு. எட்டி 2 பேரும் கிளம்புனீங்களா? விட்டுட்டு போவா 2 பேர்த்தையும். பக்கத்து வீட்டுக்குள்ளே கிளம்பி என்னையவே கூப்பிட வந்துட்டு என்ன டீ பண்ணிட்டியோ? கிளம்பிட்டேம்மா நான். பெரியவள சின்னவ இவ்வளோ அழகாக ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு வந்திருக்கா. நீ என்னட்டி பேண்ட்டு சட்டையில் வந்திருக்க? போட்டு போய் ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வா. அவளை மாரி பாவாடை சட்டையை போட்டுட்டு வா. போமா, எனக்கு என்ன வயசாமா ஆயிட்டு. பேண்ட்டு சட்டையில் வந்தாதாம்மா லுக்காக இருக்கும். பாவாடை சட்டையில் வந்து கேள்வின்னு நினைக்கவும். ஏமோ தேவையில்லாமல் இவ்வளோ வம்புழுக்க சொல்லாத. காலங்காத்தாலே சொல்லிவிட்டேன், அவ்வளோதான். அப்படிதான். ஏமோ பாருமா, அந்த அத்தையே பேண்ட்டு சட்டையில் தான் வரவும் என்னன்னு கேளுமா. என்னக்கா சேலை உடுத்திட்டு வராமல் இப்படி வந்திருக்கிய? ஏக்கா, என் வீட்டுக்காரு பெரிய வீட்டு கல்யாணத்துக்கெலாம் போனால் இந்த மாதிரி போனால் தான் மதிப்பாகவும் சொன்னாவளோ. அதான் சிட்டிக்கு போகும்போது 2 அண்ணா எடுத்துகிட்டு வந்தேங்க்கா. என் வீட்டுக்காரனும் இருக்காரே, ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லைக்கா. அப்படி சொல்லாதம்மா அப்பாவை பற்றி. நீ எவ்வளோ அழகா லூஸ் கேர்லாம் விட்டு மல்லிகைப்பூவெல்லாம் வச்சுட்டு நகையெல்லாம் அள்ளி போட்டு வந்திருக்க சொல்லிட்டி. ஆமாம்மா, நீ தாம்மா நல்லா இருக்க. அதே மாதிரிலாம் நீ போட்டானே இப்படி இருக்கும் நினச்சாலே காமெடியாக இருக்குமா. அப்படிலாம் நீ பண்ணிடாதம்மா. நேராயிட்டு வாங்க, மண்டபத்துக்கு போவோம். வயிறு வேற பசிக்குது எனக்கு. ஆமாக்கா, காலையிலே ஒன்றுமே ஆக்கலை. பிரியாணின்னா காலையிலேருந்து வயிற்று காய போட்டு இருக்கோம். வாங்கக்கா மண்டபத்துக்கு போவோம்.
ஏத்தா மண்டபத்தில் என்ன கூட்டம் பாருங்க. பின்ன என்ன சுப்பையான உங்களுக்கு எனக்கு மட்டும் பத்திரிக்கை வச்சிருக்கோம், மட்டன் பிரியாணிலாம் போடுறது ஊரெல்லாம் கூப்பிட வேண்டாமாக்கா? பானிபூரியை பார்த்தோன்னே வாயிலிருந்து தானாக எனக்கு எச்சிலாம் வடியுது. அம்மைகிட்ட வர கேட்டால் என்ன சொல்லுவான்னு தெரியல. சரி அக்காவை சொல்லுவோம், என்ன சொல்லலான்னு பார்க்கலாம். ஏட்டி 2 பானிபூரியும் உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமும் வாங்கி தரேன், வரைய டீ என் கூட அம்மாட்ட கேட்டுட்டு. நான் வரலப்பா, நீ தின்னுட்டு என்னையே மாட்டி விட்றதுக்கா? வா சொர்ணாக்கா மாவட்ட போய் மாட்டி விட்டு அவளை போய் கேட்கும். போட்டி நான் அம்மைகிட்டே போய் கேட்டு போயிடுவேன். எம்மா எனக்கு பானிபூரி வேணுமா, வாங்கித்தாம்மா. அவளுக்கு பானிபூரி வாங்கி கொடுத்தா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டா. ஏட்டி அவளும் தான் ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு வந்திருக்கா, என்ன அழகா அமைதியாக வா பார்த்த வளமாக நிற்கி. நீங்கள் ஏட்டி என் உயிரை போட்டு வாங்கி எனக்கு கேவலப்படுத்துதியோ? உள்ளே வாங்கிட்டி வந்து தீவனை தின்ட்டு என்னத்தினாலும் வாங்கி தின்னுட்டி. ஏமோ அதுக்குள்ளே காலியாக போயிருமோ? நீ என்ன எனக்கு துட்டாமல் கொடுத்து வாங்கி தருவ? சும்மா அதனமா ஓசிக்கு தருதேம்மா வாங்கி தர மாட்டேம்மா நீ எனக்கு. ஏக்கா பந்திக்கு நேரம் ஆகிட்டு வரையலாம், இல்லைன்னா சட்டிகள் தான் சாப்பிட போனோமா, என்ன செய்ய போகிறீங்க? போட்டி புள்ள போய் 4 இடத்த பிடிக்கும், வாங்க போவோம். வாங்கட்டி இந்த பந்தியெல்லாம் சும்மா தான் கிடக்கு, வந்து உட்காருங்கட்டி, இடம் காலியாகி போகுது. ஏக்கா சாப்பாடு என்ன டேஸ்ட்டாக இருக்குது, இப்படி தெரிஞ்சால் ஒரு கூடையை கொண்டு வந்து எடுத்துகிட்டே போயிருப்பேங்க நைட்டுக்கும் என் வீட்டுக்காரருக்கு. எப்படியும் மிச்சம் மிஞ்சினதுலாம் தெருவுக்கு தாண்டி கொண்டுட்டு வருவாங்க, அப்போ பானை டிவி வாங்கிக்கலாம். இப்போ சாப்பிட்டு கிளம்புவோம்.